யூஎக்ஸ் டிசைனருக்கு என்னென்ன பிரச்சனை டெய்லி லைஃப்ல இருக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னா டெட்லைன் டிராமாஸ். இது எப்படி இருக்கும், எப்ப நடக்கும்? நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எக்கச்சக்க ஸ்கிரீன் சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஃப்ளோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 200-300 ஸ்கிரீன் டிசைன் பண்றோம். ஒரு 6 மந்த் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கலாம். பண்ணி முடிச்சு ஃபைனலா கொடுக்குறப்போ ஒரு சின்ன சேஞ்சுன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்ன சேஞ்சஸா இருந்தா பண்றதுல தப்பே இல்லை. ஆனா அது சின்ன சேஞ்சா மட்டும் இருக்குமா? நோவே. ஸோ அந்த சின்ன சேஞ்ச் வந்து அந்த 200-300 ஸ்க்ரீன்ஸ்லையும் நம்ம சேஞ்ச் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இதுக்காக சொல்யூஷன் என்னன்னு பார்த்தா டிசைன் சிஸ்டம் ப்ராப்பராக நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயும் சேஞ்ச் ஆயிடும். பட் அந்த மாதிரி சேஞ்சஸாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் சேஞ்ச் ஆகிற மாதிரி சேஞ்சஸாக இருந்தால் சின்ன சேஞ்ச் தான். இதுவே ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக போய் மாற்ற சேஞ்சாக இருந்தால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி சேஞ்சஸ் கிளையண்ட் கிட்ட இருந்து எப்போ வரும்? ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படிலாம் வராது. நாளை கழிச்சு ப்ரெசன்டேஷன்னா இன்னைக்கு வரும். நீங்க என்னதான் உங்களோட ப்ரெசன்டேஷனை ப்ராப்பரா பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் கடைசி நேரத்துல நீங்களே நினைக்காத அளவுக்கு சொதப்புற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும்.